வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப மந்த்ஸ் கழிச்சு இப்போ நம்ம vlog பார்க்குறோம். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், டேடியோடது. விச்சுக்குட்டிக்கு ஒரே குஷி. வெளியே கிளம்புன உடனே நம்ம முந்தின நாளே என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் கிளம்புனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதன்றதால பொங்கல் வச்சு சாமிக்கு கோழி கொடுக்கறதுக்கு தான் நம்ம போகிறோம். போகும்போதே மாதவரம் பைபாஸ்லேருந்து கிளம்பும்போது அங்கே பைபாஸ்லேயே ஒரு கோழி பண்ண மாதிரி ஒரு பெரிய சந்தை மாதிரியே இருந்துச்சு. அங்கே நாட்டுக்கோழி வாங்கிக்கிட்டோம். லைனில் ஃபுல்லாக நாட்டுக்கோழி, முட்டை, நாட்டுக்கோழி இந்த மாதிரி தான். அதெல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் நம்ம. இவங்க தான் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஹஸ்பண்ட். போகும்போது டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கார் எடுத்தோம் அப்படின்னா, விச்சுக்கிட்டே எங்கள் அப்பா விடவே இல்லை. ஒரே காரில் அவர் ஓட்டணும், ஹார்ன் அடிக்கணும்னு சொல்லி சரியான ஆட்டம். இன்றைக்கி நம்ம என்ன கோயிலுக்கு போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சூலூர்பேட்டையில் இருக்க செங்காளியம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். ஃபைனலி கோவில் ரீச் பண்ணிட்டோம். இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அதை நான் கண்டிப்பாக அப்கமிங் உங்களுக்கு வீடியோஸில் எல்லாமே சொல்கிறேன். நம்ம போனோடனே பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா கதவே கிடையாது. கதவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த மரமாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு வரலாறே இருக்குது. எப்போ போனாலுமே கோயில் ஓப்பனில் இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி டைம்லலாம் போனீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். சித்திரை மாதன்றதால குலதெய்வ கோவிலுக்கு அந்த கோழி கடா கொடுக்குறவங்க அது எல்லாமே கொடுப்பாங்க, பொங்கல் வைக்கிறவங்க வைப்பாங்க. அதனால் இந்த மந்த் எல்லா டேஸுமே கோவில் கூட்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இடத்துல தான் பொங்கல் வைப்பாங்க. விறகு வச்சு தான் பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்கும் இங்கே. நம்ம பொங்கலும் தயிர் சாதமும் பண்ணோம். இந்த கோயிலில் ரூம் அவைலபிள் இருக்குது. ரூம்ஸ் பார்த்திங்கன்னா 1 or 2 வீக்ஸ் முன்னாடியே நம்ம ஆஃப்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இங்கே மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இது ஆந்திரா நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, சூலூர்பேட்டைன்ற இடத்துல. நம்மளோட பொங்கல் பார்த்திங்கன்னா வச்சுட்டோம், ரெடி ஆகிட்டுருக்கு பொங்கல். உங்கள் பொங்கல் வச்சதும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு நம்ம போய் கோயிலை சுற்றிட்டு சாமியை பார்த்துட்டு வரோம். விச்சுக்குட்டி ஒரே ஜாலியாக அவர் வெளியே வந்தாவே ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவார். அந்த கோழியை கோழின்னு சொல்லி சுற்றிட்டு ஜாலியாக இருந்தார். அவர் கையிலேருந்து எடுத்துகிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு, சாமிக்கு செஞ்ச எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சு கும்பிடுவாங்க. இங்கே விளக்கு போடுறதோ, கற்பூரம் ஏற்றுறதோ, எலுமிச்சம்பழம் சூளத்தில் குத்துறதோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே கோழி சுற்றி கொடுக்கறது, கடா சுற்றி கொடுப்பாங்க. ஆனால் இது கட் பண்ணுற இடம் வேறு ஒரு பேக் சைடில் இருக்கும். அங்கே தான் போய் பண்ணணும். இந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. இங்கே தான் சூளத்தில் எலுமிச்சம்பழம் குத்துறது எல்லாமே மெயின் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. நம்ம கோழியுமே சுற்றி கொடுத்துட்டோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போய் சாமி பார்க்க முடியும் நம்ம. இது பார்த்திங்கன்னா இங்கே நாகாத்தம்மன் அந்த இது இருக்கும். இந்த மரம் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, டோர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சப்போ மரமாக மாறிடுச்சின்னு வரலாறு இருக்குது. இந்த மரம் தான். ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு சாமியை தரிசனம்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். எல்லாருக்குமே இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், கேட்டோம் ஒரு அம்மனை பற்றி, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். அம்மன் பார்த்திங்கன்னா கருவறையில் இப்படி தான் இருப்பாங்க. நம்மளோட தரிசனம் இப்படி தான் இருக்கும். இங்கேருந்து காரில் கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்ப சரியான வெயில். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நம்ம கோழி இது கொடுத்தோம்ல, அதை வச்சு போகிற வழியில் நிப்பாட்டி நம்ம சமைச்சு தென் அங்கேயே எல்லாருமே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி சாப்பிட்டோம். நல்ல ஒரு சாமி தரிசனமாக இருந்துச்சு. இதோட இந்த vlog முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஆல்.